நண்பர்களுக்கு காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா சக்கரவர்த்தி கீரை, நீர்க்கீரை ரெண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட பயன்பாடுகள் உடம்புல பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதுவும் நம்ம ஆர்கானிக்காக சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், உண்மையாகவே அவர் சக்கரவர்த்தி மாதிரி தான் நிமிர்ந்து நிற்கிறாரு. ஏன்னா நாங்கள் வாங்கி கொண்டு வைக்கும்போது இது ஒரு 3 இன்ச்சு அளவு இருந்தது. அதுவும் வேர் அழுகல் வந்தது. அக்காட்ட சொன்னேன், நம்மளோட எங்கள் மாடித்தோட்ட குரூப்பில் அவங்க அது அட்மின்னாக இருக்காங்க, ரோசி அக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப அவங்க உடனே சொன்னாங்க, நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு வைங்க, வேறு கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துடும் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே வந்துடுச்சு. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வரக்கூடிய கீரைகள் அனைத்துலேயுமே பார்த்திங்கன்னா மருந்து அதிகமாக அடிக்கிறாங்க. அதுவும் நேரடியாக இலையில தான் அந்த மருந்தோட வீரியங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறதுனால ரொம்ப கெடுதல்னு நம்ம சொல்லுவாங்க. எங்கள் குரூப்பில் நீங்கள் கீரையை கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது, அதோட கெடுதல் அதிகம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டே அதை செய்யக்கூடாது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வழங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கீரைகளுக்காக நீங்கள் எதுவும் நிறைய இடம் கொடுக்க போகிறதில்ல. ஒரு சின்ன தொட்டி, இதை பாருங்கள், எவ்வளோ சின்ன தொட்டியில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த தொட்டியிலே இவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கிது. இதுக்காக நீங்கள் இன்னொரு மரம் இருக்குது, இல்லை ஒரு செடி இருக்குன்னா அது பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். நண்பர்களே, தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். இந்த சக்கரவர்த்தி கீரை பாருங்கள், அதோட முனையில் பாருங்கள், அப்படியே அந்த தளிர் வரும்போது பிங்க் கலரில் வருது. சக்கரவர்த்தின்னு சொல்கிறத விட இவங்க அழகு செல்வம். என்னை கேட்டால் நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த கலரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஒவ்வொரு முனையிலையும் அந்த மாதிரி இருக்கும். இங்கே எந்த தளிர்லாம் வருதோ அங்கெல்லாம் அப்படி இருக்கும், பிங்க் கலரில். பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். தயவு செஞ்சு நண்பர்களே, இவங்களுக்காக நீங்கள் நிறைய இடம் ஒதுக்க போகிறதில்ல. ஒரு சின்ன இடத்த நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், நீர்க்கீரை. இது சைனீஸ் கீரைன்னு சொல்கிறாங்க, நீர்க்கீரைன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த கீரையை பார்த்திங்கன்னா நான் 2 பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சைஸில் பாருங்கள், கை அளவு பாருங்கள், இந்த சைஸில் ஒரு ரெண்டு துண்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்று அழுகி போச்சு, இன்னொன்று இதில் இந்த ஒன்றை வச்சு இத்தனையாக நம்ம மாற்றிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக நிற்கி பாருங்கள். இதுக்காக நான் எந்த செலவும் பண்ணுறதில்ல. கொஞ்சம் இந்த ஆட்டு சாணம் வாங்கி போட்டிருக்கேன். மற்றபடி இதுக்காக நான் டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதோடு சரி. தண்ணி கூட நீங்கள் மழை டைம்களில் பார்த்து ஊற்றினா போதும். கொஞ்சம் தேவையான நேரங்களில் அளவுக்கு மீறி ஊற்றினா தான் அழுகல் வந்துடும். பாருங்கள், சூப்பராக நிற்கிது. இதை இங்கே பார்க்கும்போதே ஒரு அழகு தாங்க. எல்லாருமே ரசிக்க கற்றுக்கணும். முதல்ல நம்மெல்லாம் தயவு செஞ்சு நண்பர்களே, இயற்கையை ரசிங்க. ஒருத்தரும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த கீரைங்களை நீங்கள் கட் பண்ணி வச்சாலே இதுவும் அதே மாதிரி அந்த சக்கரவர்த்தி மாதிரியே இவரும் தடுத்து வந்துடும். அதனால் நண்பர்களே, எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். தயவு செஞ்சு இயற்கையான ஒரு சிந்தனைகளை குழந்தைங்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.